ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போயிட்டு பிரச்சனைன்னு சொன்னார்னா, உடனே அவங்க அப்பா வந்து, "இவ்வளவுதானா?" அப்படிம்பாரு. இந்த பையனுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே பிரச்சனைய அவர் அப்படி சொன்ன உடனே போய் அணுகி சரி பண்ணிட்டு, அவன் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துருவான். இது இப்படியே போயிட்டே இருந்தது. கொஞ்சம் பெரியவனான உடனே அவங்க அப்பாவுக்கு வயசான உடனே, அந்த பையன் போய் கேட்குறான் சிரிச்சுக்கிட்டே. இப்பலாம் பிரச்சனைகள் வந்தாலே சிரிச்சுக்கிட்டே தான் போய் சரியாயிடுங்கிற மாரி அந்த உணர்வுல தான் அப்பாட்ட சொல்றது. ஆனா கேட்குறான் அப்பாட்ட, "எப்படிப்பா நீங்க இது மாரி சொன்னீங்க? நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ" அப்படின்றப்போ அவர் சொல்றாரு, "நான் சின்ன வயசுல இருக்கிறப்பயும் எனக்கு இந்த மாரிலாம் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருந்தப்போ, என்ன சுத்தி இருந்தவங்கலாம் பயமுறுத்துனாங்க. ஆனாலுமே பல வருடங்கள் கழித்து அந்த பகுதிக்கு போய் நான் திரும்பி பார்க்கிறப்ப, அந்த பிரச்சனைகள கடந்து தானே வந்திருக்கேன். அந்த நேரத்திலேயே இத நான் புரிஞ்சுட்டு இவ்வளவுதானா அப்படின்னு நான் சரி பண்ணியிருந்தேன்னா, சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அததான் உனக்கு நான் சொல்லிக் குடுத்தேன். அதனால உனக்கு எப்ப நீ பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாலுமே, இது இவ்வளவுதானா அப்படின்னு சொன்ன உடனேயே, நீ வந்து பிரச்சனைய விட்டுட்டு, அதற்கான தீர்வ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. அதுதான் வெற்றியின் ரகசியம். நாமளும் ஃபாலோ பண்ணலாமே. தேங்க் யூ சோ மச். பாய்.